ஒருவன் 2 பறவைகளை வளர்த்து வந்தான். அவை இரண்டும் ஒரு மரத்தின் ஒரே கிளையில் அமர்ந்து கொள்வது வழக்கம். அவன் தரும் உணவுக்காக மட்டுமே கீழே இறங்கி வரும். பிறகு அதே கிளையில் போய் அமர்ந்து கொள்ளும். தினம் தினம் வாடிக்கை இதுதான். அதில் ஒரு பறவை மட்டும் அக்கிளையில் இருந்து அங்கும் இங்கும் பறந்து பறந்து நன்கு பறப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டது. பல மாதங்கள் சென்றன. ஒரு பறவை மட்டும் பறந்து பறந்து மரத்தின் உச்சி கிளைக்கு சென்றது. இன்னொரு பறவை அக்கிளையை விட்டு அதற்கு மேல் இருக்கும் கிளைக்கு கூட செல்லவில்லை. அவனுக்கு என்ன செய்வது என்றே புரியவில்லை. பறவைகள் விற்பனை கூட ஒன்றுக்கு சென்று யோசனை கேட்டான். அவன் கொடுத்த யோசனைப்படி உடனே செய்து முடித்தான். ஓரிரு நாட்களில் ஒரே கிளையில் அமர்ந்து கொண்டிருந்த அந்த பறவை பறந்து பறந்து மரத்தின் உச்சி கிளைக்கே சென்றது. அவன் என்ன செய்தான் தெரியுமா? அப்பறவை அமர்ந்திருந்த கிளையை மட்டும் வெட்டி எடுத்து விட்டான். அவ்வளவுதான். அப்பறவை வேறு வழியின்றி அங்கிருந்து பறக்க வேண்டிய நிர்பந்தமாகிவிட்டது. எனவே பறந்து பறந்து உச்சிக்கு சென்று விட்டது. இப்படித்தான் நாம் உச்சிக்கு செல்ல வேண்டும், உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்றால் நாம் கம்ஃபர்ட் ஜோன், அதாவது எனக்கு இது போதும், எனக்கு இதுவே மிகவும் திருப்தியாக இருக்கிறது, நான் என் நிலையிலேயே மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன் என்ற எண்ணத்தில் இருந்தால் நாம் வாழ்வின் முன்னேற்றங்களை, உயரங்களை ஒருபோதும் அடைய முடியாது. எனவே கம்ஃபர்ட் ஜோன் என்கின்ற கிளையை நமக்கு நாமே வெட்டி எடுத்துவிட வேண்டும். அப்போதுதான் அந்த பறவையைப் போல் உச்சங்களை சென்றடைய முடியும்.